ஹாய், வெல்கம் டு மதி ஃபுட் டிப். இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை ரெசிபி பாரம்பரியமான முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது கடையில் வாங்கின பச்சரிசி தான். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு மட்டும் போட்டு முதல்ல கலந்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவை கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கிடணும். அப்பப்போ தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அளவு தெரியும். இதுக்கு இவ்வளோ தான் அளவுன்னுலாம் கிடையாது. டைட்டு டோவாக இருக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை உருட்டிக்கிடலாம். கொஞ்சம் சின்ன உருண்டையாக நல்லா டைட்டாக உருட்டிக்கிடணும். இந்த மாதிரி சைஸுக்கு உருட்டிக்கோங்க. இல்லைனாலும் நீல வாக்கில் கூட இதை உருட்டிப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கிராக் இல்லாமல் மட்டும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டின அப்புறமா இதை காய விட்டுறக்கூடாது, மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா இந்த மாதிரி கொதி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடணும். லைட்டாக இதை கீழே அப்படியே போய் செட் ஆகாமல் லைட்டாக அந்த மாதிரி கலட்டி விடுங்க. இல்லைன்னா கீழே போய் ஒட்டி கீழே கரிஞ்சிடும். லைட்டாக இந்த மாதிரி ஒரு தடவை எடுத்து விட்டால் போதும். இது ஒரு 5 நிமிஷம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம காய்ச்சிக்கிடணும். இதை நம்ம வெள்ளத்தில் மண்ணெலாம் இருக்கும், அதை வடிகட்டுறதுக்காக இதை நம்ம கரைச்சி கொடுத்தோம். அவ்வளோதான். இதில் பாகுப்பதம்லாம் தேவையில்லை. நல்லா நுர பொங்க வரும். அந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒன்று எடுத்து கட் பண்ணி பாருங்கள். நடுவில் மாவு வெள்ளையாக இல்லாமல் ஃபுல்லாக வெந்திருந்ததுன்னா நம்ம இது கூட பாகு சேர்த்துடலாம். பாகில் மண் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்து பாகு பண்ணிங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ திக்னஸ்க்காக பச்சரிசி மாவை 1 டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிட்டு இதையும் நல்லா கலந்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது துருவின தேங்காய் பூ இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.